வாய் நம்மன்னு இருந்தால் இப்படி தான் ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணும். 2 பன்னை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பட்டர் இல்லை நெய் எண்ணெய் ஏதோ ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணுங்க. அடுத்து ஒரு வரமிளகா, ஒரு சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேனில் நெய் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னை சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா இந்த பன்னோட மிக்ஸ் ஆகணுங்க. இது கூடவே உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா சீஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சீஸ் இல்லாமலும் அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். வெளியில் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாங்க.